Hi guys, this is Hemant. இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா வந்து அபு ரஹீம். He is a model and actor. Hi bro, எப்படி இருக்கீங்க? மாடல்ஸில் இப்போ என்ன ஆச்சுன்னா சோஷியல் மீடியா என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அவன் ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டான் ஓகே சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியில் வந்து சேருங்கன்னு. ஒரு 10 மாடலுக்கு அப்ரோச் பண்ணுறான். 10 மாடல் 5 மாடல் வரான். 5 மாடல் பே பண்ணுறான். பே பண்ணிட்டு அவன் ஷோ கொடுக்குறான். அவனுக்கு என்ன கிடைச்சிது? குளோபல் லெவலில் வந்து பார்க்குறப்போ மாடலிங்கில் இந்தியா வந்து எப்படி டாமினேட் பண்ணிருக்கு. டார்க் ஸ்கின் டோன் இருக்குது, அவங்களுக்கு மாடலிங்குள்ளே வரலாமா? அக்லி சைட் ஆஃப் மாடலிங், அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அக்லி சைட் ஆஃப் மாடலிங் அது நிறைய இருக்குது ப்ரோ. ஸ்டேட் லெவல் பேஜெண்ட்டுக்கே உங்களுக்கு அந்த ஒரு டைட்டில் வேணும்னா வரியா? அதே மாதிரி கே சைட்ஸ் இருக்குது ப்ரோ. அது பண்ணுற டேரக்டர்ஸே கேவாக இருக்காங்க நிறைய பேர். எங்கள் டைட்டில் கொடுத்துட்றேன். ப்ரைஸ் மணின்னு ஒன்று இல்லவே இல்லையா இண்டஸ்ட்ரியில்? அதுதான் ஒரு பெரிய தலைவலியே. கொடுக்குறேன்னு வாங்க, நான் கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவில் மாடல்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி ப்ரோ. ரொம்ப 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 கம்மி. ஒரு ஷோ ரன்வே டாப் லெவல் ரன்வே ஷோ நடந்ததுனாலே வருஷத்துக்கு ஒன்று தான் நடக்கும். இதே அப்ராட் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 பண்ணுறவங்க இருக்காங்க. எதுக்குன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லாம் அங்கே தான் டாப் நாச்சில் இருக்காங்க. நீங்கள் இதை சம்பாதிக்கணும்னு நினச்சி வரீங்கன்னா வந்துடாதீங்க, வேறு இண்டஸ்ட்ரி பக்கம் ஓட்டிடுங்க. ஃபேமுக்காக வேணால் வளரலாம், நீயும் மாடல்னு சொல்லிட்டு சுற்றலாம். ஆனால் இருக்கிறவங்களே தடுமாறிட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியில். ரொம்ப கஷ்டம் ப்ரோ சர்வே பண்ணுறது.